இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு பாண்டியா. அப்படியா அப்படியா சரி, நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நாளைக்கு முடிவெடுப்போம். மாப்பிள்ள, ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதை உண்மையான விஷயமா மாத்தி காட்டுறேன். பாண்டியா, ஐயா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. போலாமா? போலாங்க ஐயா. என்னங்கய்யா இது? நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க. சொல்லிட்டு தாம்மா கிளம்ப போறேன். எனக்கு ஊர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போய் தான் ஆகணும். ஐயா, நான் கோவில்ல பேசினத நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா? அம்மாடி, எங்க வம்சத்தை சேர்ந்த நீ எப்படிம்மா தப்பா பேசுவ? நீ நினைச்சாலும் உனக்கு தப்பா பேச வராது. அப்பா, நீங்க இப்ப போக வேண்டாம்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா போங்கப்பா. அம்மாடி, அவசரமான வேலைம்மா. இல்லைன்னா நான் போவனா? போயே ஆக வேண்டிய முக்கியமான வேலை. ஓ, நைட்டு சொன்னீங்களே அதுவா? அதேதான். வானதி கிட்ட சொல்லிடுங்க. ஆ, திடீர்னு நீங்க இப்படி கிளம்புவீங்கன்னு நான் நினைக்கல. திடீர்னு போற மாதிரி திடீர்னு வந்து நிப்பம்மா. நீங்க திரும்பவும் வரணும். நீங்க வந்தாதான் உங்களுக்கு எந்த மன வருத்தமும் இல்லைன்னு நான் நம்புவேன். அது நடக்கும்மா. அம்மாடி வசுந்தரா, ஆ? வானதிய நல்ல விதமா பாத்துக்க. 4 இடத்துக்கு கூட்டிட்டு போ. சந்தோஷமா இரு. மாப்பிள்ள, நீங்களும் கூட போங்க. அப்பதான் வானதி சந்தோஷப்படுவா. நான் போற வேலை முடிஞ்சதும் வந்துருவேன். இந்த கிழவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ உருட்டல் வேலையா இருக்கே. அமுதா, அண்ணா, என்னம்மா பாக்குற? திடீர்னு கிளம்புறேன்னு யோசிக்கிறியா? ஆமாங்கண்ணா. நீங்க திடீர்னு கிளம்புறத பாக்கும்போது எனக்கு அப்படியே அதிர்ச்சியா போச்சுண்ணா. நான் போற வேலை முடிஞ்சதும் போன மாதிரியே வருவேன். என் மகளை பார்க்கணும், என் தங்க ராஜேஸ்வரிய பார்க்கணும், அப்புறம் மாப்பிள்ளைய பார்க்கணும். சரிதானே அமுதா? ஆமாண்ணா. என்னால பார்க்காம இருக்க முடியாது. ஆமா ஆமா. நான் போயிட்டு வந்துடுறேன். மட்டுமா? யார் நீங்க? அம்மா, எங்க வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மலேசியால இருந்து வந்த வசுந்தரா அம்மா இங்க தானே தங்கியிருக்காங்க? ஆமா, எங்க சம்பந்தி தான் அவங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா. நான் அவங்கள பார்க்கணும். அதான் ரொம்ப நேரமா வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? சரி, உள்ள வாங்க. சரிம்மா. நான் என்ன சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சுதாம்மா? சம்பந்தி, உள்ள வாங்க. ஏன் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உங்களை பாக்குறதுக்காக இவர் வாசல்லே நின்னுட்டு இருந்தாரு. உங்களுக்கும் அவரை நல்லா தெரியும்னு சொன்னாரா? அதான் கூட்டிட்டு வந்தேன். வேற என்ன சொன்னாரு? வேற எதுவும் சொல்லலையே. எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். நான் அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் இந்த ஆள் நம்மள தேடி வந்துட்டானே. ஒருவேளை நம்மள மாட்டி விட்டுருவானோ? அம்மா, வசுந்தரா அம்மா யாரு எப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? நான் சொல்றேன் கேளுங்க.
5 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டியோட ஆபரேஷன் செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை கொடுத்து எனக்கு உதவி பண்ணதே வசுந்தரா அம்மா தான். என் பொண்டாட்டி உசுரோட இருக்கிறதே அவங்களோட புண்ணியத்தினாலதான். இவளே ஒரு அன்னக்காவடி ஃப்ராடு. இவ எப்படி ஆபரேஷன் செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பா? அப்பாடா, இவரை நம்மள போட்டு கொடுக்கற எண்ணத்தோட வரலன்னு நினைக்கிறேன். தப்பிச்சோம். ஓ, நீங்களா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இவ்வளவு நம்மள மாதிரி உருட்டுறாளே. எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. சரி, இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அது பொண்ணோட படிப்பு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுங்கம்மா. நீங்க தான் எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம வந்து உங்ககிட்ட கேட்க சொன்னீங்கல்ல. அதான் நீங்க ஊர்ல இருந்து வந்தது தெரிஞ்சு உங்களை பார்த்து உதவி கேட்கலான்னு வந்தேம்மா. அதானே பார்த்தேன். பணத்தை வாங்குறதுக்கு தான் பார்ட்டி இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்குதா? பயங்கரமான அயோக்கியம். இவரை அப்புறம் வச்சுக்கலாம். இப்பவும் நான் உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். என் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏதாவது பணம் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா. அம்மா, வசுந்தரா அம்மாவோட அருமை பெருமை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? எப்பவுமே வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம செய்யற தான தர்மம், அப்புறம் நாம செய்யற மத்த நல்லது எதுவா இருந்தாலும் நாம சொல்லி தெரியக்கூடாது. சரிம்மா. வசுந்தரா, யார் அந்த ஆளு? அந்த ஆளை பார்த்ததுமே உன் முகமெல்லாம் பேரஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. அவன் என்னமோ ஆபரேஷன் செலவுக்கு நீ 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்றா. இப்ப என்னடான்னா நீ பாட்டுக்கு 10,000 ரூபாய் எடுத்து முள்ளங்கி பத்த மாதிரி அவன் கையில கொடுக்கற. இங்க பாரு, இதெல்லாம் ஏன் கணக்குல சேராது. நான் உனக்கு எவ்வளவு பேசிருக்கணும் அவ்வளவுதான் கொடுப்பேன். இப்ப வந்துட்டு போனது யாருன்னு நினைச்ச? யாரு? அதான் அவனே சொன்னானே, என்னமோ அவனுக்கு உதவி தேவைப்பட்டப்பெல்லாம் நீதான் பண உதவி செஞ்சேன்னு. என்கிட்ட பணம் வாங்குறதுக்காக அந்த ஆளு போட்ட நடிப்பு. நடிப்பா? அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஆள் யாரு? அவருதான் எனக்கு தாலி கட்டின புருஷன். ஐயோ, ஓ புருஷனா? ம், ஐயோ, எங்க என்ன மாட்டி விட்டுருவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. நீ கொடுத்த டபுள் பேட்டாவையும் அந்த ஆளு சுருட்டிட்டு போயிட்டாரு. ஏய், சரி சரி போனா போகட்டு விடு. நல்ல வேலைக்கு உன்னை மாட்டி வைக்காம இருந்தாருல. உன்னை மாட்டி விட்டா நானும் எல்லாம் சேர்ந்து மாட்டிக்குவேன். ம், போய் தொலையட்டும். ஆனா உன்னை வசுந்தரா, நீ இங்கிருந்து போற வரைக்கும் அந்த ஆள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை பார்க்க கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிடு.